வெல்கம் டு இன்முகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். க்ளோஸ் நெக் ப்ளவுஸு. இப்போ நம்ம வில்லேஜ்லலாம் வந்து க்ளோஸ் நெக் வச்சு பாட்டி அவங்கெல்லாம் போடுறாங்க. ஒரு சில பெரியவங்களுமே கழுத்தை வந்து சின்னதாக கழுத்தோடு ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி போடுவாங்க. மேலும் அவங்க துணியுமே 90 பாயிண்ட்டு 80 பாயிண்ட் இப்படி தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமாக இன்றைக்கி இந்த கட்டிங் வீடியோ. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் தெளிவாக நான் வீடியோ போடுறேன். நார்மலாக ப்ளவுஸில் வந்து கரைப்பகுதியை நம்ம சைடு ஆப்போசிட்டில் வைப்போம் நம்மளேருந்து. ஆனால் இதில் வந்து கரைப்பகுதியை வந்து நம்ம மடித்து கீழே எடுத்துக்கணும். இப்போ கரைப்பகுதியை கீழே இருக்கிற மணிக்கு வச்சு நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் வெட்டும்போது இந்த கரைப்பகுதி ஆப்போசிட் சைடு தான் இருக்கும், நம்மளோட ஆப்போசிட் சைடில். இப்போ கரைப்பகுதி கீழே இருக்கிற மணிக்கு போட்டிருக்கேன், அந்த மணிக்கு மடித்து போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவு வந்து கீழே மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அளவு ப்ளவுஸ் எடுத்தாச்சு. அளவு ப்ளவுஸை வச்சே தான் நம்ம இந்த இது மார்க் பண்ணி கட்டிங் போட போகிறோம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து மேலே வரைக்கும் வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட்டு, தையலுக்கு ஒரு பாயிண்ட்டு, கீழேயும் அதே மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் கிட்ட ஒரு மார்க்கிங். கையோட லென்த் பார்த்துட்டு உள் வளைவு எந்த அளவுக்கு வருது, கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ரெண்டு சைடும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கையை வந்து வளைவு போட்டுக்கலாம். கையோட லென்த்து 11 இன்ச்சு, 3 வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. 6 இன்ச்சு ஆம்ஹோல் அளவு. கீழே 4.25 இன்ச்சு கையோட அகலம். 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கிறேன். ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கையை வெட்டிக்கலாம். இந்த 80 பாயிண்ட்டு 90 பாயிண்ட் கொடுக்கும்போது இந்த அளவில் போட்டு வெட்டினோன்னா அந்த பெருசாக இருக்கும் ப்ளவுஸ், பாட்டி அவங்க ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வெட்டும்போது அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். துணி நம்மளுக்கு கரெக்டாக பற்றிக்கிறோம், ஒட்டு போட தேவையில்ல. நீ கை முன்னாடி குடஞ்சி வெட்டுறதுக்காக சென்டர் பிளேஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். கீழே அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த உள் வளைவு வந்துடும். நீங்கள் இதை மார்க் பண்ணிவிட்டு கூட வெட்டிக்கலாம், நான் அப்படியே வெட்டிக்குவேன். உள் வளைவுக்கு ஒரு அடையாளத்துக்காக நாச்சு கொடுத்துக்கலாம். கை அவ்வளோதான், வெட்டியாச்சு. நீ பேக் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கரைப்பகுதியை நம்ம ஆப்போசிட் சைடு இருக்கிற மானைக்கு மடித்து போட்டுறணும். இப்போ கரைப்பகுதி கீழே இருக்கிற மானைக்கு வச்சுருந்தோம். இனி கரைப்பகுதியை ஆப்போசிட் சைடு பிரித்து மடித்து ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடணும். அதில் பாருங்கள், நான் கரைப்பகுதி ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டேன். என்னோடய சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து பேக் பார்ட்டுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளோஸ் நெக்கு. இதில் ப்ளவுஸோட லென்த்து வந்து 15 இன்ச்சு. ஸோ ப்ளவுஸோட நான் இந்த ரெண்டு பார்ட்டையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு கீழே ப்ளவுஸை வச்சே நம்ம கீழே எப்படி மார்க் பண்ணுறதுன்னு மார்க் பண்ணுறேன் பாருங்கள்.
2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம கீழே இருக்கிற மார்க்கு மேலே நெக்கு கிட்ட கழுத்து பின் கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு அங்கே ஒரு மார்க்கு தையலுக்கு ஒரு மார்க்கு விட்டுக்கலாம். இப்போ சென்டரில் நம்ம கை கிட்ட இருக்கிற தையலையும் டாட்டையும் சேர்த்து பிடிச்சாப்புல நேராக வச்சுட்டு நம்ம ப்ளவுஸோட லென்த்தை மேலே மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கிறோம். இனி கை பக்கம் இருக்கிற அளவுகளை நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு கைக்கிட்ட நம்ம தையல் வருதில் அந்த இடத்துல ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு அளவு 15 இன்ச் வருது அளவு. ஸ்கேல் வச்சு நீ நேராக கோடு போட்டுக்கலாம். இந்த க்ளோஸ் நெக்குக்கு வந்து நம்ம நார்மலாக 2.5 2.25 3 இன்ச் வைப்போம். இப்போ ரொம்ப க்ளோஸ் நெக்காக போடும்போது 3.5 இன்ச்சு இந்த நெக்குக்கு வந்து 3.5 இன்ச் அகலம். போட் நெக்குனா 4.25 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது க்ளோஸ் நெக்குக்கு 3.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்து மொத்தம் 7 இன்ச்சு. 3.5 இன்ச்சு நெக்குக்கு 3.5 இன்ச்சு ஷோல்டருக்கு. மூணே 1/4 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். 3.25 இன்ச்சுக்கு தையலுக்கு 1/4 இன்ச்சு போக 3.5 இன்ச்சு சேர்த்து வச்சிடணும். ஆம் ஹோல் சைடு 5.5 இன்ச்சு வருது. மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் சைடு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்கு வந்து 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு அகலம் 4 இன்ச்சு உயரம். பாக்ஸ் போட்டாச்சு. நீ ஒரு வளைவு போட்டுக்கலாம். நீ ப்ளவுஸோட அகலம் பார்க்கணும். இதில் வந்து 1/4 இன்ச்சு வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம நெக்கு சைடு வந்து லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு நம்ம கழுத்துக்கிட்ட கொஞ்சம் குறைச்சி வெட்டிக்கணும் கிராஸ் பண்ணி. ஸோ இந்த ஆம்ஹோல் அளவை எடுத்து டேப்பில் எடுத்தாலும் சரி நீங்கள் ப்ளவுஸில் எடுத்தாலும் சரி எடுத்துகிட்டு நம்ம அங்கே ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அதிலேருந்து மார்க் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணணும். ஸோ பாடியோட அளவு வந்து 10.5 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கேன். பேக் பார்ட்டு அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ளோஸ் நெக்குக்கு எப்போவுமே நம்ம ஷோல்டர்லேருந்து நெக்கு பகுதியை பார்த்தாப்புல ஒரு 2 பாயிண்ட்டு கிராஸ் பண்ணி நம்ம வெட்டிட்டோம்னாக்கும் கழுத்து வந்து அகழிச்சிட்டு வராது. அவங்களுக்கும் கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும். இந்த அளவுகள் கிட்ட மட்டும் நம்ம நாச்சு கொடுத்துக்கலாம். நீ முன்பாட்டு பார்க்கலாம். இந்த கஸ்டமர் வந்து 90 பாயிண்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. 90 பாயிண்ட் கூட இல்லை, 88 பாயிண்ட்டு தான். ஆனால் அவங்களோட பாடியோட உயரம் 15, பாடியோட அகலம் 15 இன்ச்சு,
கையோட லென்த்து 11 இன்ச்சு. இதுலேயே நம்ம பட்டியை அவங்களுக்கு தனியாக கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டோம்னாக்கும் அவங்களுக்கு பத்துற மாதிரி வரும் துணி. எக்ஸஸாக ஒட்டு போட தேவையில்ல. ஒரு சிலருக்கு வெட்ட தெரியாமல் துணி பத்தாமல் போயிடுதுன்னுவாங்க. இந்த மாதிரி மடித்து போட்டு வெட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் தட்டை வந்து நம்ம அந்த முன்னாடி போட்டுட்டோம். பேக் தட்டை அப்படியே நீட்டாக மார்க் பண்ணி மட்டும் நம்ம பேக் தட்டை எடுத்துடலாம். கழுத்து, ஆம்போடு, சைடு 2 எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு பேக் தட்டை அப்படியே எடுத்துடலாம். மேலே ஷோல்டர்கிட்ட மட்டும் ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்கு முன்கழுத்தோட அகலம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே, நம்ம கோடு போட்டிருக்கிறதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே வச்சு முன்னாடி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் கொண்டு பார்த்து மார்க் பண்ணிட்டோன்னா முன்கழுத்தோட உயரம் வந்துடும். நாலரை இன்ச்சு வருது. பாக்ஸ் போட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. முன்னாடி பட்டியோட லென்த்து வந்து அப்படியே ப்ளவுஸில் வச்சு நம்ம மார்க் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், டேப்பில் எடுத்துனாலும் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. அதோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம சென்டரில் ஒரு டாட்டு பிடிக்கணும். கீழே பட்டிக்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு போகும். மேலே கழுத்துக்கிட்ட நம்ம மடிச்சடிப்போம். அதனால் 1 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கிறணும். இது வந்து சாதா கட்டிங் ப்ளவுஸு. ஸோ இழுத்தா வராது இழுவையாக. அதனால் மேலே சென்டரில் கையிலேருந்து கீழே செஸ்ட்டு வரைக்கும் நீட்டாக அப்படியே எடுத்து போட்டுட்டு கீழே செஸ்ட்டுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு நீ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். செஸ்ட்டுக்கிட்ட டாட்டு பிடிக்கிறதோட அளவு பார்க்குறேன். 3 இன்ச் வருது. நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக தையலுக்கு விட்டுட்டு 3.25 இன்ச்சில் நம்ம வச்சோன்னாக்கும் இப்படி கிராஸ் பண்ணி வைங்க. ஒரு டாட்டுக்கு 2 இன்ச்சு டாட் பிடிக்கணும். டாட்டோட அளவையும் பார்த்துடணும். 2 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஆம்ஹோல் சைடு வந்து நம்ம உள்பக்கமாக நம்ம ப்ளவுஸை திருப்பி அப்படியே வச்சிடலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, மேலே ஆம்ஹோலில் இருந்து கீழே எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்த்துட்டு தையலுக்கு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு கிராஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இனி ஆம்ஹோல் கிட்ட கைக்காக நீட்டாக மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியும் நம்ம பின்னாடி போடுற பாக்ஸோடு விட்டுறாமல் முன்னாடியும் பாக்ஸ் போட்டோன்னா முன்னாடி அந்த சுருக்கம் ஓரளவுக்கு வராது, நீட்டாக இருக்கும். முன் பார்ட்டு அவ்வளோதான். நீ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு டாட்டுக்குமேவும் நம்ம வந்து நாச் போட்டுடலாம். இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன், ஃபோல்ட் பண்ணியிருக்கு. என் டாட்டுக்கு வந்து நான் எப்படி மடித்து விட்றேன்னு பாருங்கள்.
கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 2 இன்ச்சு 2 டாட்டுமேவும் அந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். ஒன்று சேர்த்து வச்சுட்டு நம்ம நீட்டாக ஒரு நகத்தால் ஒரு கீறல் மட்டும் போட்டுட்டு அந்த பாயிண்ட்டான இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கலாம். ப்ளவுஸ்லேருந்து ஒரு சென்டரில் நீட்டாக மடித்து விட்டுட்டு அங்கே ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த நீட்டாக நான் கோடு போட்டது நல்லா நீட்டாக தெரியும். ஸோ ஸ்கேல் போட்டு நான் அந்த இடத்துல இந்த சைடு கப் சைஸ் சைடு போட்டுக்கிறேன். இனி வந்து நீட்டாக அந்த 3 சைடு நம்ம டாட் பிடிக்கிற இடம் தெளிவாக தெரியும். கீழே வந்து டாட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்து அதை மட்டும் அளவு எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சு. ஸோ இது நான் கரெக்டாக டாட் போட்டுட்டேன், பாயிண்ட் பண்ணிட்டேன் அந்த இடத்த. இப்போ அந்த பெரிய ஊசி இருக்குல்ல, நம்ம பெரிய ஊசி, அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட நீட்டாக ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கும்போது இது வந்து உள்ளே போயிடும், நம்ம அடையாளத்துக்காக அந்த இடத்துல. ஏன்னா ஒரு சிலர் வந்து 2 சைடு கோடு கோடாக போட்டு டாட் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா அந்த அளவுகள் தேவையில்லை. நீ வந்து பட்டிக்கு அளவு எடுக்கணும். பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட்டும் போட்டுக்கிட்டேன் சேர்த்தாப்பில். போட்டுட்டு நான் எப்படி பட்டிக்கு அளவு எடுக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டேப்பு எடுத்துட்டு டேப்லேருந்து இந்த நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து எடுத்துக்கிறணும். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டு கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக 3.5 இன்ச்சு வருது. நார்மலாக அவங்க ப்ளவுஸோட அளவு முன்னாடி இருக்கிற பட்டி அந்த 4.5 இன்ச்சு வருது. இது வந்து பட்டியோட முன்னாடியும் பின்னாடியும் அளவு எடுத்துட்டோம். நீ லென்த்துக்கு நம்ம டாட் வச்சு பிடிச்சிருக்கோம்ல அந்த அளவை எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு வரணும். அந்த டாட்டை விட்டுட்டு 10.5 இன்ச்சு வருது நீளம். இவ்வளோதான் பட்டியோட அளவு. பட்டிக்கு டபுள் சைடு இருக்கிற துணி எடுத்துட்டேன். கீழே வந்து நம்ம நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். பட்டியோட லென்த்து வந்து 10.5 இன்ச்சு. முன்னாடி இருக்கிற பட்டி அளவு 4.5 இன்ச்சு, பின்னாடி வர்றது 3.5 இன்ச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவாக போட்டுக்கலாம் கோடு, கர்வ் லைனாக. பட்டிக்கு நான் கோடு போட்டுட்டேன், அவ்வளோதான். பட்டி வெட்டிட்டு கீழே இருக்கிற அளவுகள்கிட்ட மட்டும் ஒரு நாச்சு கொடுத்துக்கலாம். முன்பட்டிக்கிட்ட மறுபடியும் ஒரு நாச்சு, அது வந்து முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காக. ஒரு சில பட்டி வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டும் சேமாக வரும், அப்போ நம்மளே மாற்றி தைச்சிருவோம். அதனால் அளவுக்காக மார்க் பண்ண இடத்துல ஒரு நாச்சு போட்டுட்டு முன்பட்டி அடையாளத்துக்காக அந்த இடத்துல ஒரு நாச்சு கொடுக்குறேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் இது தான், ஃபுல்லாக முடிஞ்சு. தேங்க்யூ.